ரஷ்யா, உக்ரைன் இருதரப்புலயும் மாறி மாறி திரும்பவும் ட்ரோன்களையே விட்டு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. டிசம்பர் 27 இன்னும் அந்த தாக்குதலோட வீரியம் குறையல. ரஷ்ய தரப்பு வந்து இவனோ பிராங்கோஸ்கில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வச்சிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள திவர் ஓப்லாஸ்ட் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி பல அட்டாக் நடந்திருக்கு. 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் டவுன் பண்ணிட்டோன்னு ரஷ்ய தரப்பு சொல்லிக்கிறாங்க. 70க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை டவுன் பண்ணிட்டோன்னு உக்ரைன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. ட்ரோன்களா பெரும்பாலும் இருக்கு. இந்த ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ரஷ்யாவோட திவர் ஓப்லாஸ்ட் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மேல மிக பெரும் தாக்குதல். அதே நேரத்துல இவனோ பிராங்கோஸ்கில இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல உக்ரைன் மேல தாக்குதல். இரு தரப்புலையும் மாறி மாறி இது போல முக்கியமான பகுதிகளை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல களத்துல வச்சு பார்க்கும்போது எஸ்ஐவிஆர் ட்ராஸ்க்கு அதுவும் ட்ராஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போய் இப்படி 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 போய் போய் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட வரைஞ்சு காமிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது எங்க உங்க ஆளுங்க நடுவுல மாட்டிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ட்ராஸ்க் பகுதியா இருக்கட்டும், ட்ராஸ்க் கம்ப்ளீட்டா பேட்டில் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து முழுவதும் பிடிச்சாச்சு அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க அப்படின்ற ஆவலா பல அனலிஸ்ட் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ராஸ்க் பேன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல செசிவியார் அதுவும் கூடிய சீக்கிரம் பேட்டில் முடிய போகுது. இன்னும் சில பகுதி இண்டஸ்ட்ரியல் ஏரியால சில பகுதி இன்னும் உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்க. பட் அதையும் சுத்தி வளைச்சிருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் பகுதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். செசிவியார், ட்ராஸ்க், குராங். ஸோ இந்த பகுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு ரஷ்ய தரப்பு வந்து கிளென்சிங் ஆபரேஷன்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பகுதிகளை எங்களோட கட்டுப்பாட்டுல வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அது மட்டும் இல்லாம வெளிக்கணவு செல்களை வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, பட்டா சொடிச்சு கொண்டாடுறாங்க. ஏதோ போரே ஜெயிச்சிட்ட மாதிரி அவங்க தரப்புன்னு தெரியுதே அப்படிங்கிறது போல இருக்கு. இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா புடானா அவர்கள் தரப்புல இருந்து சில கருத்துக்கள், அதாவது அவர் சொல்லல அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்க. பட் ஆனா அது போல ஒரு விஷயம் பேசினாருங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. வதந்தி தான், யாரோ கிளப்பி விட்டாங்க. இப்ப உக்ரைன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அது வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற எண்ணங்கள்ல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த சம்மருக்குள்ள இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலன்னா உக்ரைன்ற நாடே இருக்காது போங்க அப்படிங்கிறது புடானோ அவர்கள் சொன்னதா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிற ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. தயவு செஞ்சு பண்ணிடுங்க அப்படின்னு ஆல்ரெடி ரெசிக்னேஷன் லெட்டர் எல்லாம் புடான் அவர்கள் தரப்பு தான் கொடுத்தாங்க. அதுவும் எனர்ஜி மினிஸ்டர்லாம் உக்ரைன் தரப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. முடியாது செல்லாது. அது என்ன இத்தனை நாள் இருந்துட்டு இப்போ வந்து திடீர்னு இக்கட்டான சூழ்நிலை கிளம்பினீங்க எப்படி அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதுவும் நம்ம டிமிட்ரி குலேபா அவர்கள்லாம் சீட்டை கிளம்பும் போது அந்த இடத்துல பிடிச்சக்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் முடியல. அதுவும் டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ருஷ்டம் மும்ரா அவர்கள் நான் கொஞ்சம் கிளம்பிக்கிட்டேங்க அப்படிங்கிற போல கேட்டிருந்தாங்க. ஆனா அது எதுவும் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. ஷஃபிள் பண்றாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாங்க. அவரே ஷஃபிள் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இக்கட்டான சூழ்நிலை தான் உக்ரைன்ல இது போல வதந்திகள் அதிக அளவுல பரவுதுனால உக்ரைன்ல இப்ப டாப் அபிஷியல்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்கள பதவி விலகுவாங்களா, திரும்பி புடானோ அவர்கள் வேலையை விட்டு போயிடுவாரா, வேறொரு ஆள் அந்த பகுதிக்கு வருவாங்களா, சிர்ஸ்கே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அஃபென்சிவ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மேபி கர்ஸ்க் பகுதியில உக்ரைனோட வீரர்கள் இன்னொரு புதுசா ஒரு இடத்துல கொடையணும், அதாவது பேச்சுவார்த்தைன்னு உட்காரும் போது இதை கொடுக்குறா எங்களுக்கு வேற கொடுங்க அப்படிங்கிறது போல கேட்கறதுக்காச்சும் ஏதாவது ஒரு இடத்துக்கு பிடிச்சி வைங்கப்பா அப்படிங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு உக்ரைன் தரப்புல பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கதா சில வந்து கருத்துக்கள் இருக்கு. அதே நேரத்துல ரஷ்யாவும் வி ஆர் வெயிட்டிங், அவங்களோட அஃபென்சிவ் ஆபரேஷனுக்காக நம்ம வெயிட்டிங் போல அவங்க தரப்புலையும் சொல்றது அந்த சைட்ல இருக்கிற அங்கிலிஸ் தரப்பு வந்து பார்க்க முடியுது. இந்த கர்ஸ்க், இந்த பெல்கிராட் இந்த பகுதியில ஏதோ ஒரு தாக்குதல் இருக்கு அப்படிங்க மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சைடு ரஷ்ய தரப்பு வந்து கர்கிவ்குள்ள குதிக்கலாம், இன்னொரு சைடு உக்ரைன் தரப்பு வந்து கர்ஸ்க் இல்ல பெல்கிராட்குள்ள குதிக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் அஃபென்சிவ் அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள். சரி, ஓகே, இது இங்க இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம அப்படியே அமெரிக்காக்குள்ள போயிட்டோம்னா இத்தனை நாள் என்ன சொல்லியிருந்தாங்க, டிஸ்மேண்டில் ரஷ்யா, டிஸ்மேண்டில் பிரேசில், டிஸ்மேண்டில் சைனா, டிஸ்மேண்டில் இந்தியா அப்படிங்கிறது போல பல இது பார்க்க முடிஞ்சிட்டு இருந்தது இல்லையா. இப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா டிஸ்மேண்டில் அமெரிக்கா அப்படிங்கிறது போல வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம கலிபோர்னியாலாம் நாங்க தனி நாடுங்க அப்படிங்கிறதுக்கான கோரிக்கைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. ரெண்டாவது 2028 ஓட்டு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அதாவது கலிபோர்னியாங்கிறது தனி நாடு அப்படிங்கிறதோட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கேலெக்சிட், அது எப்படி பிரெக்சிட்னு சொன்னாங்க, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பிரிட்டன் வெளியே வரும்போது பிரெக்சிட்னாங்க இல்லையா. கிளெக்சிட் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கலிபோர்னியா
ஒரு புது நாடா அமெரிக்கால இருந்து பிரிஞ்சு வருமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் பலருக்கு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ட்ரம்ப் அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை தான். லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் பயங்கரமான கருத்து இப்போ வரை கணிக்க முடியாம போராடிட்டு இருக்கிறாங்க. மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது போல ஆஹ் ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வருது. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வேலையை பார்க்காதீங்க ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய கவர்னர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ல வருது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இக்கட்டான சூழ்நிலை தான். இதுல இருந்து அமெரிக்கா எப்படி மீண்டு வர போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் அமெரிக்கான்றதுனால ரஷ்யன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரும் அளவுல குற்றச்சாட்டுகள் இப்ப அமெரிக்கா மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கிளஸ்டர் குண்டுகள் பயன்படுத்துறாங்க. அதுவே தடை செய்யப்பட்ட ஒரு குண்டு தான். ஆனா இப்ப அந்த கிளஸ்டர் குண்டுகள் இருந்து மொத்தம் 36 மைன்ஸ் இது போல வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. இமேஜஸ் சைட்ல லோட் ஆயிருக்கும். வீடியோ பதிவு கூட ஒரு ரஷ்ய வீரர் வந்து எடுத்து போட்டுக்கிற ப்ரோபகண்டாவா கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது. பட் ஆனா இது போல செய்திகள் அவங்க தரப்புலேருந்து வருது. அவ்வளவுதான். அதை நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா. இது போல பர்சனல் மெயின்ஸ் அப்படிங்கிறத சொன்னோமே, ஆன்டி பர்சனல் மெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியா தான் இருக்குது. வகை வகையா நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். நிலக்கடலை மாதிரி இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும், பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், இந்த இலை மாதிரியே இருக்குது ப்ரௌன் கலர்ல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த வகையில இது ஒரு ஆன்டி பர்சனல் யாராவது தெரியாம இது மேல கால் வச்சாங்கன்னா கால் முடிஞ்சுச்சு அவ்வளவுதான். அதனால இது போல இருக்குப்பா, பார்த்து சூதானமா இருந்துக்குங்க அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. இதுல என்னன்னா 155 ஆர்ட்லரி ஷெல் இருக்கு இல்லையா? சோ அதுல இருந்து ஆர்ட்லரி ஷெல்களை ஏவும் போது கிளஸ்டர் குண்டுகள் வெடிக்குது இல்லையா? அப்படி வெடிக்கும் போது அதுல 36 இது போல பர்சனல் மைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பர்சனல் மைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சு அனுப்பிச்சிடுறாங்க. இது அங்கேயும் இங்கேயும் போய் உதிரிது. அதிக சேதத்தை உருவாக்கணுன்றதுக்காக அமெரிக்க தரப்பு வந்து இப்படி ஒரு குண்டுகளை வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. உக்ரைன் அது பெருமளவுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிக அளவுல ஆள் பலம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருக்கு. மேபி அஃபென்சிவ் ஆபரேஷன்ல இருக்கறனால அதை குறைக்கணுன்றதுக்காக இது போல குண்டுகளை பயன்படுத்துறாங்களா? தடை செய்யப்பட்ட குண்டுகள் தான். அதுவும் அமெரிக்கா இதுக்கு முன்னாடி எப்படி முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு, அதாவதுங்க எல்லாம் ரிமோட்ல ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே டீஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு மேத்யூ மில்லர் அவர்கள் ஸ்போக் பர்சன் முன்னாள் இல்லையா பைடன் அவர்களோட டீம்ல இருந்தார் இல்லையா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால பெரும்பாலான இழப்புகள் இருக்காதுங்க. எல்லாம் வராதுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன அப்படின்னு தெரியல. ஆனா இது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். எப்படி ரஷ்யா இதுல இருந்து கடந்து வராங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு நிவர்த்தி அடையுது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். அடுத்த மிக முக்கியமான செய்தி என்னன்னா நம்ம சைனா தயாராகிறாங்களா? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெருமளவுல இருந்தது பார்த்தாச்சு. ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த சமயத்துல சைனா தயாராகிறாங்களா? ஏன்னா பெருமளவுல இந்த 6th ஜெனரேஷன் விமானத்தை கண்டுபிடிச்சிட்டு நீ எடுத்துட்டு இங்க போறது என்ன அங்க போறது என்னன்னு வளைச்சு வளைச்சு வீடியோ போட்டோ போட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா இதுலயும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தலை சிறந்து விளங்குறாங்க. அது இப்ப இந்த ஏஐல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அவங்களோட இது இருக்கு மதிப்பு வந்துருச்சு. நான் கூட அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். சாட் ஜிபிடியோட சூப்பரா இருக்குங்க. காம்பேட் ப்ரூவன் எல்லாம் கொடுக்குறாங்களே அது போல யூசர் ப்ரூவன் நம்ம கொடுத்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. டீப் சீக்கர் நல்லா இருக்கு. ஏஐ சூப்பரா இருக்கு. யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கோடிங் வேணும் இல்ல வேற ஏதாவது ஒரு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பண்ணலாம். நல்லாவே வேலை செய்யுது அப்படிங்கிற மாற்றங்கள சாட் ஜிபிடியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது அப்படிங்கிற மாற்றமே இல்லை. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைனா சைட்ல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். அதே குஞ்சிங் 600 கேரியர் பேஸ்ட், அதாவது இந்த ஏர் கேரியர்லாம் இருக்கு இல்லையா? அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஸோ அதுல இருந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய வகையில வடிவமைச்சிருக்கக்கூடிய ஏவாக்ஸ், அதாவது ஏர்லி பான் ரேடார் வார்னிங் சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் பண்ணி சோதனை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தயாராகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கொலம்பாமால வந்து டேரிஃப் போடுறதா சொல்லியிருந்தாங்க ட்ரம்ப் அவர்கள். இப்ப அமெரிக்கால ஒரே கை கால் நடுக்கமா இருக்காங்க நம்ம பலரும். ஏன்னா காஃபியோட விலை ஸ்கை ராக்கெட் வரையில ஏறி இருக்குதாமா. கொலம்பியால இருந்து அதிக அளவுல தேவைப்படுது. இப்போ இந்த சமயம் பார்த்து ட்ரம்ப் அவர்கள் எல்லா நாட்டையும் பாதிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கர்களோட வருமானம் அப்படிங்கிறது வந்து செலவை விட ரொம்ப அதிக அளவுல கம்மியாயிரும். அமெரிக்கா சிக்கலுக்கு உருவாக்கும். இது போலாம் வந்து அமெரிக்கானால செஞ்சிட முடியாது. இவர் ஆசைப்படுறாரு எல்லாத்தையும் டேரிஃப் போட்டுறேன்னு மாட்டிட்டு போடுப்பா அப்படிங்கிறது போல எல்லாரும் உட்காந்துட்டாங்கன்னா சிக்கலாயிரும் அமெரிக்காக்கு. இதுவே டாலரைசேஷன் ரொம்ப தீவிரப்படுத்திடும் அப்படிங்கிறதால பல அனலிஸ்ட் வந்து கத்துக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தலாம். இது போல சில விஷயங்கள் இருக்கு. அடுத்தது இது போலவே மிடில் ஈஸ்ட்லயும் சிக்கல் இருக்கு. இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்லயே அதை ஏதாவது செஞ்சிடலாமா அப்படிங்கிறத பார்த்துருக்காரு. இப்ப அல்பேனியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 அகதிகள் நீங்க வாங்கிக்கிறீங்களா? நீங்க 1,00,000 அகதிகள் வாங்கிக்கிறீங்களா? நீங்க 1,00,000 அகதிகள் வாங்கிக்கிறீங்களான்னு எல்லா நாடுகளையும் பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். இல்ல டேரிஃப் போட்டுறேன் அப்படின்னு மாற்றுவீங்களா அப்படிங்கிறது போல காமெடியால எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியா எல்லாரும் டோரை சாத்திட்டு எங்களுக்கு தெரியாதுங்க, வேணா நீங்க கூட்டு போய்க்குங்க,
ஒரு வண்டி வந்து கண்டெய்னர் ஷிப் எடுத்து கூட்டு போயிருங்க உங்க நாட்டுக்கு அப்படின்னு திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போற மாதிரி தெரியல. ஆனா இப்பதான் அந்த நார்த்தன் காசாக்கு நடுவுல இருக்கக்கூடிய காரிடோர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி விட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா காசாவோட வடக்கு பகுதியை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாலஸ்தீன் மக்கள் வந்து காசாவோட வடக்கு பகுதியில நார்மலா அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்காங்க. அதான் சீஸ்ஃபயர் போட்டாச்சுல அப்புறம் என்ன இஸ்ரேல் ட்ரூப்ஸும் பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இந்த ட்ரூஸை என்னதான் அமல்படுத்த முடியாம இது ஆயிட்டு இருந்தாலும் இதை அமல்படுத்திடுவாங்க அப்படின்னு போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா நடக்கூடிய விஷயம் வச்சு பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா நெத்தன்யாகு அவர்களே பதவி விலகுங்கள் அப்படிங்கிற ப்ரொட்டஸ்ட் ஒரு சைட் பெரும்பாலும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்காக வெஸ்ட் பேங்க்ல தாக்குதல் நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஜெனின் பகுதியில மிக பெரும் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த 2000 குண்டுகள் இருக்குல்ல இங்க போட்டது போதும், வெஸ்ட் பேங்க்ல கொண்டு போய் பெருமளவில் போடுங்க, அப்பதான் கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்றாங்களே என்னமோ தெரியல. சிக்கல் தான். ஸோ இன்னும் நீ செய்ய போறாங்க அமெரிக்க தரப்பு ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ மிடில் ஈஸ்ட்ன்றதுனால அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இந்த டாரஸ்ங்கிறது சிரியால இருக்கக்கூடிய மிக முக்கியமான போட்டு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அந்த இடத்துல சில நாட்கள்லாம் வந்து ஸ்பாட்டா இந்த ஷிப் ரஷ்யாவோட கண்டெய்னர் ஷிப் இமேஜ் சைலோட பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் அளவே பண்ணலீங்க. ஹெச்டிஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கு ஏதோ சிக்கல் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போர்ட்கால் முடிஞ்சு டச் டவுன் ஆயிடுச்சு. ஸ்பாட்டா 1 ஸ்பாட்டா 2 இது போல கண்டினியூஸா ரஷ்யாவோட கண்டெய்னர் ஷிப்லாம் போய் போர்ட் கால்ஸ் அடிச்சு இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் வலிச்செடுத்துட்டு வேற எங்கேயும் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வருது. அந்த இடத்துல எந்த ஒரு சிக்கலும் இல்லை இப்போதைக்கு அப்படிங்கிற புரிஞ்சு முடியுதானா பெருமளவுல அவங்களோட ஆயுதங்களை சிரியால இருந்து ரெக்கவர் பண்ணி ரஷ்யா எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. அதே போல இந்த கட்சி பிச்சு இருக்கு இல்லையா, திரும்பவும் இந்த சூறாவளி காத்தடிச்சு ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள்லாம் ரஷ்யாவுக்கு நடந்தது இல்லையா. இப்ப அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிரஷ் பிச்ல இருந்த டிஃபென்ஸ் லைன் எல்லாம் இதாயிடுச்சுல பாருங்களேன். அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல மொய் முடிஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அது போல சேட்டலைட் இமேஜை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து திரும்பி விட்டுக்கிறாங்க. டிஃபென்ஸ் லைனா ரஷ்யா தரப்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க கேச்சு பிச்சை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் அப்ப வந்து இதை பார்க்கும்போது அனலிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அனலிஸ்ட் பண்ணிட்டாங்க. ரஷ்யா திரும்பவும் பிரெஸ்பிஷியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது போல. அடுத்தது யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது செர்பியாவில் நடக்குது, ரொமேனியாவில் நடக்குது, ஸ்லோவாக்கியாவில் நடக்குது, பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஜெர்மனில கூட நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்போ ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ப்ரொடெஸ்ட் வந்துட்டு இருக்கீங்க. பாருப்பா அவர் யாரா வேணா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும் முடிவு எங்களுக்கு, நாங்க ஓட்டு போடுறோம், அவர் வந்து ஆகணும், நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது போல பக்கத்து தரப்பு நியாயமான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டெமோக்ரஸி மலர வைக்கிறீங்களே, எந்த மாதிரி மலர வைக்கிறீங்க ரொமேனியால, இல்ல மலர விட மாட்டீங்களா, நீங்க சொல்றதுதான் மலரணும் அப்படிங்கிறது போல வச்சுக்குவீங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட் வந்து இருக்கு. எப்படி டெமோக்ரஸி எப்படி இவங்களோட டேர்ம்ஸ்ல இப்ப என்ன டெமோக்ரஸியில ஏதாவது டெபினிஷன் மாறிடுச்சா அப்படிங்கிறது போல எதிர்பார்ப்புல பல அனலிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா அமெரிக்கா திடீர்னு இல்ல இதுக்கு மேல டெமோக்ரஸி மலர் வேணா டிக்டேட்டர்ஷிப் மலர் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இங்க பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அப்படின்னா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு சைட் ப்ரொட்டஸ்ட்லாம் போயிட்டு இருக்கு, ஒரு சைட் சிக்கல் நடந்துட்டு இருக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கிட்ட அரசாங்கத்துக்கு, இன்னொரு சைடு பொருளாதார அழுத்தம் அப்படிங்கிறது பெருமளவில் இருக்கு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டோம்னா டிஆர் காங்கோ. நம்ம முதலியே சொல்லியிருந்தோம். இந்த டிஆர் காங்கோல வந்து பாத்தீங்கன்னா யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா. கோபேக் அமெரிக்கா அப்படின்ற ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ அந்த இடத்துல ரவாண்டா அப்படின்னு சொல்லி வந்துன்னா பக்கத்துல ஒரு அண்டை நாடு இருக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாது. ஆனா ரவாண்டா வந்து தாக்குதல் பண்ண ரவாண்டால இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஆர் காங்கோ ராணுவத்து மேல ஒரு தாக்குதல் திடீர் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்திக்க அப்படின்னு டிஆர் காங்கோ தாக்குறாங்க. இந்த டிஆர் காங்கோ பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அவங்க சப்போர்ட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த டிஆர் காங்கோக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரியான நிலவரம் இந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிறது போல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூடான்ல ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம் இருந்துச்சு, லார்ஜஸ்ட் ரிஃபைனரி. இப்ப இந்த சண்டைனால எல்லாரும் அதை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வருது. அது நாசம் பண்ணிட்டாங்க, ஆர்எஸ்எஃப் தாக்குதல் பண்ணி அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சைட ராணுவம் ஜெயிக்கிற மாதிரி வரும்போது இது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முடிச்சு விட்டுறாங்க. இப்ப ராணுவத்துக்கு பணம் வராது, நடத்த முடியாது, எதுவும் செய்ய முடியாது, சிக்கலாயிடும் அப்படிங்கிற போல அது ஒரு அழுத்தம் கொடுக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் வருது. சரி எது எப்படியோ சூடான்ல இன்னும் சண்டை நடந்துருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தொழில்நுட்பத்துல நம்ம பின்தங்கிட்டவங்க, நம்மள எல்லாரும் தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட ஜெனரல் அட்டாமிக்ஸோட சிஇஓ தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்ஸ்
சிஓ தரப்புல இருந்து பண்ண இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு ஏத்தபடியே துருக்கி, இஸ்ரேலு இவங்கலாம் அதுல வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா இந்த துருக்கி வந்து பாத்தீங்கன்னா, அத டிஃபெண்ட் பண்றதுலயும் நாங்க அடுத்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சுட்டோம் அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகள விட்டுருக்காங்க. என்ன பண்ணாங்க, இந்த ட்ரோன்கள்லாம் வருது இல்லையா? அது ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து நாங்க உருவாக்கியிருக்கோம். ரொபாட்டிக் முறையில வந்து இது வேலை செய்யும். அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா ஒரு நபர் அங்க இருந்தாங்கன்னா ட்ரோன் வந்து அடிச்சிரும். இது போல விஷயங்கள் வந்து அங்கங்க வச்சுட்டோம் அப்படின்னா, ட்ரோன் வருது அப்படின்னா, அதுவே ட்ராக் பண்ணி கரெக்ட்டா சுடணும். ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்ணி சுட்டோம்னா, ஏஐ கைடன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி அது ட்ராக் பண்ணிக்கும். அது பொசிஷன் பண்ணும். ஈஸியா இருக்கும். அ யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிக அளவுல எஃபிஷியன்ட்டா இருக்கும் அப்படிங்கும் போல, அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு துருக்கி போயிருக்காங்க அப்படிங்கும் போல வீடியோ பதிவுகள விட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் மிக பெருமளவுல புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் டோம் மாரி ஒரு ஆடிட்டிங் சிஸ்டம் உருவாக்கணும் அப்படிங்கறதுல ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டுருக்காரு. ஆல்ரெடி சொன்னதுதான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுருக்காரு, ஆர்டர் போட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மேபி இதுக்கப்புறம் இது போல ட்ரோன் தாக்குதல்கள் அமெரிக்கால இருந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல அப்படிங்கிற அச்சம் பல அனலிஸ்டுக்குள்ளேயே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா நாடுகளும் இந்த ட்ரோன் தொந்தரவுல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க? என்ன மாரியான கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம்லாம் வரப்போகுது? எந்த அளவுக்கு நாடுகள் ட்ரோன் தொழில்நுட்பத்துல வளர்ச்சி அடைய போறாங்க? அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல நம்ம கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.